40 வருஷமா வாதாடுறேன், எனக்கு தெரியாதா எப்படி வாதாடணும்னு? நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை என வழக்கு விசாரணையின் போது நீதிபதியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. என்ன நடந்தது நீதிமன்றத்தில், பின்விளைவு என்ன, விரிவாக பார்க்கலாம். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதியன்று நீதிபதி ராஜேஷ்குமார் தலைமையிலான ஒற்றை அமர்வு வழக்கம் போல வழக்கு விசாரணைகளில் ஈடுபட்டு வந்துள்ளது. அப்போது வழக்கறிஞர் மகேஷ் திவாரி வழக்கு ஒன்றிற்காக ஆஜராகி தனது வாதத்தை தொடங்கியுள்ளார். ஆனால் அவரின் வாதத்தில் திருப்தியடையாத நீதிபதி அவரது மொழியை திருத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் மகேஷ் திவாரி விசாரணையின் போதே நீதிபதியுடன் வார்த்தை போரில் ஈடுபட தொடங்கியுள்ளார். இந்த சம்பவம் நேரலையில் பதிவாகி தற்போது வைரலாக்கப்பட்டு வருகிறது. அந்த வீடியோவின்படி வழக்கறிஞர் திவாரி நீதிபதியை பார்த்து, நீங்கள் சொல்வது போல் அல்ல, நான் என் வழியில் தான் வாதாட முடியும், அதை கவனத்தில் கொள்ளுங்கள், எந்த வழக்கறிஞரையும் அவமதிக்க முயற்சிக்காதீர்கள், இந்த நாடு நீதித்துறையால் பற்றி எரிகிறது, நீங்கள் வரம்பை மீறாதீர்கள், நான் 40 ஆண்டுகளாக பயிற்சி செய்து வருகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தலைமை நீதிபதி திரிலோக் சிங் சௌஹான் உட்பட 5 நீதிபதிகள் கொண்ட முழு அமர்வு நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசஸ் மகேஷ் திவாரி என்ற தலைப்பில் கிரிமினல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு நவம்பர் 11ஆம் தேதியன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதிக்காத செயல்களுக்கு எதிராக தொடரப்படும் ஒரு சட்ட நடவடிக்கையாகும். நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாதது சிவில் அவமதிப்பு அல்லது நீதிமன்றத்தின் சுதந்திரமான செயல்பாட்டில் தலையிடுவது, நீதி நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவது போன்ற செயல்களுக்கு எதிராக, அதாவது பேச்சு மற்றும் செயல் ரீதியாக நிர்வாகத்தில் தலையிடுவது போன்றவற்றிற்காக கிரிமினல் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. இந்திய நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 கீழ் இந்த குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இந்த வழக்கு நீதிபதியை மரியாதை குறைவாக பேசியதற்காக கிரிமினல் அவமதிப்பின் கீழ் பதியப்பட்டுள்ளது. நீதிபதி ஒருவருடன் ஒரு வழக்கறிஞர் ஆவேசமாக வார்த்தை போரில் ஈடுபடும் வீடியோ யூடியூப் தளத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு வைரலானதை தொடர்ந்து அந்த வழக்கறிஞர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாமாக முன்வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது.